கல்யாணத்துக்கு அப்புறமும் சரோஜா தேவி சினிமாவுல நடிக்க இந்த நடிகர் தான் காரணம். சரோஜா தேவி அவங்க அம்மாவோட வற்புறுத்தலின் காரணமா நடிச்சிட்டு வந்த நிலையில, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு 1967வது வருஷம் ஸ்ரீ ஹர்ஷா அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டா சினிமாவுல நாயகியா வாய்ப்பு கிடைக்காது அப்படிங்கிற நிலை இப்ப இருந்தாலும், நடிகை சரோஜா தேவி கல்யாணத்துக்கு பிறகும் நாயகியா நடிச்சு பல வெற்றி படங்கள குடுத்திருக்காங்க. கர்நாடகாவுல பிறந்த சரோஜா தேவி 1955வது வருஷம் வெளியான மகாகவி காளிதாஸ் அப்படிங்கிற படத்தின் மூலமா திரையுலகத்துல அறிமுகமானாங்க. நடிப்புல பெருசா ஆர்வம் இல்ல அப்படின்னாலும், தன்னோட அம்மாவுக்காக ஒரு படம் நடிக்க ஒத்துக்கிட்ட சரோஜா தேவி மகாகவி காளிதாஸ் படத்துல நடிச்சாங்க. இந்த படம் பெரிய வெற்றி படமா அமைஞ்சதால, அடுத்து ஒரு படத்துல மட்டும் நடிச்சிடு அப்படின்னு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அவங்களோட வார்த்தைய ஏத்துக்கிட்ட சரோஜா தேவி அடுத்த ஒரு படத்துல நடிச்சுட்டு மறுபடியும் பெங்களூரு போய் தன்னோட பள்ளி படிப்பை தொடர முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்துல தமிழ் இயக்குனரான கே. சுப்பிரமணியம் தான் கன்னடத்துல இயக்க இருக்கக்கூடிய கட்ச தேவயானி அப்படிங்கிற படத்துல சரோஜா தேவி நடிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட, அம்மாவோட வற்புறுத்தலால மறுபடியும் சினிமாவுக்கு திரும்பின சரோஜா தேவி அந்த படத்துல நடிச்சாங்க. இந்த படமும் பெரிய வெற்றி படமா அமைஞ்ச நிலையில அடுத்தடுத்து சரோஜா தேவிக்கு பட வாய்ப்பு குவிய ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தமிழ்ல திருமணம் அப்படிங்கிற படத்தின் மூலமா அறிமுகமான இவங்க அடுத்து சிவாஜியோட தங்கமலை ரகசியம் அப்படிங்கிற படத்துல நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தேவர் பிலிம்ஸ் தயாரிப்புல வெளியான செங்கோட்டை சிங்கம் படம் தான் சரோஜா தேவி நாயகியா நடிச்ச முதல் படம். அதுக்கப்புறமா ஸ்ரீதர் இயக்குன கல்யாண பரிசு படத்துல நடிச்ச சரோஜா தேவி 1961வது வருஷம் வெளியான எம்ஜிஆரோட திருடாதே படத்துல அவர் கூட ஜோடியா நடிச்சாங்க. ஆரம்பத்துல நடிப்புல பெருசா நாட்டம் இல்லாத சரோஜா தேவி அம்மாவோட வற்புறுத்தலின் காரணமா நடிச்சிட்டு வந்த நிலையில, கல்யாணம் பண்ணிக்கிட்டா நடிக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்னு 1967வது வருஷம் ஸ்ரீ ஹர்ஷா அப்படிங்கிறவர கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க கல்யாணத்துக்கு பின்னாடி தான் சினிமாவுல முன்னணி நடிகையா பல வெற்றி படங்கள கொடுத்திருக்காங்க. இதுக்கு முக்கிய காரணமா இருந்தவரு நடிகர் திலீப் குமார். ஒரு தடவ நிகழ்ச்சி ஒண்ணுல சரோஜா தேவியோட கணவர சந்திச்ச அவரு, "சரோஜா தேவி நல்ல நடிகை. அவங்கள நடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடாதீங்க" அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறமா, "உன்னோட திறமைய நீ வீணாக்க வேணாம். நீ சினிமாவுல நடி" அப்படின்னு சரோஜா தேவியோட கணவர் சொன்னதா சரோஜா தேவி குறிப்பிட்டிருக்காங்க. திரைப்படத்துறையில இவங்க ஆற்றின பங்களிப்புக்காக இந்திய அரசால இவங்களுக்கு பத்மஸ்ரீ அப்புறம் பத்மபூஷன் விருதுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம கர்நாடக அரசால அபிநய சரஸ்வதி அப்படிங்கிற பட்டமும், தமிழக அரசால எம்ஜிஆர் விருது, ஆந்திர அரசால என்டிஆர் தேசிய விருது, பெங்களூர் பல்கலைக்கழகம் சார்பில கௌரவ டாக்டர் பட்டமும், 2008ல வாழ்நாள் சாதனையாளருக்கான இந்திய அரசோட தேசிய விருது அப்படின்னு மேலும் மேலும் பல விருதுகளை வென்று சாதனை படைச்சிருக்காங்க. அவங்களோட முதல் படமே அவங்களுக்கு மாபெரும் வெற்றி படமா அமைஞ்சதால தொடர்ந்து பல வாய்ப்புகள் வர தொடங்குச்சு. குறுகிய காலத்துக்குள்ளேயே தமிழ், தெலுங்கு மாதிரியான பிற மொழிகள் திரைப்படங்கள்ல நடிக்க தொடங்கின அவங்க சுமார் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள்ல நடிச்சு அபிநய சரஸ்வதி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க.